ஹாய் கைஸ், இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட பேர் நட்டாதீஸ்வரர் அப்படிங்கிறது. சுற்றியும் ஆறு ஓடிட்டு இருக்கும். நட்ட நடுவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கறனால அந்த கோயிலுக்கு நட்டாதீஸ்வரன் கோயில்னு சொல்லி பேர் வந்துச்சு. இந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஈரோட்லேருந்து கரூர் போகிற வழியில் காங்கியம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10வது நூற்றாண்டுல சோழ மன்னர்கள் இந்த கோயிலை கட்டி அகத்தியருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. கோயில் இருக்கக்கூடிய அத்திமரம் பார்த்தோம்னா 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலை பிரார்த்தனை செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. சித்திரை முதல் நாள் நட்டாதீஸ்வரனுக்கு தயிர் கலந்த கம்மங்கூழ நைவேத்தியமா படைச்சு அதான் அங்க வர்ற மக்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா காலையில 3 மணில இருந்தே கோயில் ஓபன்ல தான் இருக்கும். கூட்டம் அவ்வளோ இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கரையில இருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம படகுல தான் இந்த கோயிலுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஈரோட்ல சிவனுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுமுடி கோயில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த நட்டாதீஸ்வரன் கோயில் சொல்லலாம். இந்த கோயிலை நம்ம விசிட் பண்ணும்போது இயற்கை சூழல்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு அழகான கோயில ஒரு மன நிம்மதியா கொஞ்ச நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். யாருக்காவது ஈரோடு விசிட் பண்ற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.